ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், இறைநேசர்கள் மற்றும் நம் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியம் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக. இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு அமல்கள் செய்துள்ளோமோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ்வால் அங்கீகரித்து, இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு பாவமான குற்றமான காரியங்கள் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள் சித்தீகன்களுடன் நம்மளையும் நம்முடைய ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவிமார்களும் அகிலத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் அல்லாஹ்வால் அந்த சுவர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதமாகிய முஹர்ரத்துடைய மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஹிஜ்ரி 1434 ஆண்டும் அதே போன்று முதல் மாதம் முஹர்ரத்துடைய மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் 10ஆம் நாள் என்று சொன்னாலே அனைவர்களுக்கும் ஞாபகம் வரக்கூடிய நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள். முஹர்ரம் 10ஆவது நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள். அது மட்டுமல்லாமல் முஹர்ரத்துக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட சிறப்பு அம்சங்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். பல நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனைகளுக்கு வெற்றி கொடுத்த நாளும் இந்த முஹர்ரத்துடைய 10ஆம் நாள் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் தான். அதே போன்று இந்த முஹர்ரத் என்பதாக பலவிதமான சிறப்பு அம்சங்கள் நபியர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஆஷுரா என்று சொல்லக்கூடிய நோன்பை நபியர்கள் நமக்கு வழிகாட்டி தந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ரமலானுடைய மாதத்தில் நோன்புகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோன்புதான் ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கட்டாய கடமையாக இருந்தது. அப்படிப்பட்ட உன்னதமான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இந்த முஹர்ரத்துடைய மாதத்திலே உள்ளது. அதை எப்படி நாம் பார்க்க உள்ளோம். பொதுவாகவே ஆஷுராவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறுகின்ற பொழுது கான யௌமு ஆஷுரா யௌமன் துஅஸிமுல் யஹூத, யகூதிகள் இந்த முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாளை மிகவும் கண்ணியமான நாளாகவும் அதே போன்று மிகவும் உயர்தரமான நாளாகவும் ஒரு ஈது போன்று அவர்கள் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூமு அன்தும், யகூதிகள் இன்றைய நாளில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக நோன்பு நடக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் யகூதிகளிடம் சென்று கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நாள் என்று மிகவும் சந்தோஷமாக உள்ளீர்கள் என்பதாக. அப்போது சொன்னார்கள், எங்களுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் பனி இஸ்ரவேலர்கள் எங்களுடைய நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான அரசனிடத்திலிருந்து அல்லாஹ் வெற்றி கொடுத்த நாள் இன்றைய நாள். ஆகையினால் நாங்கள் நோன்பு நோட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சூமு அன்தும், தோழர்களே நீங்கள் நோன்பு வையுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட நாள் யகூதிகளும் நஸராக்களும்
மிகவும் சந்தோஷமாக வெளிப்படுத்துவதை விட நாம் தான் அதிகமாக வெளிப்படுத்துக்கு தகுதியானவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி, ஆகையினால் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதே ஆஷுரா நாளில் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஏற்கனவே ரமலானுடைய மாதத்தில் தராவீஹுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முழு வாழ்க்கை வரலாறு தங்கள் மத்தியில் எடுத்து வைத்துள்ளேன். மிக முக்கியமான உன்னதமான சில குறிப்புகள் மட்டும் இந்த ஜும்மா பயனில் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். எப்படி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்படக்கூடிய காரணம் என்ன, உயர்தரமான குடும்பம் என்று சொல்லக்கூடிய நாயகத்தின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு மிகப்பெரிய உன்னதமான அடியார். நபிமார்களுடைய குடும்பத்திலே சேர்ந்து பிறந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்பதை பற்றியெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது சுருக்கமான வரலாறு மட்டும் தங்கள் மத்தியில் எடுத்து கூறுகின்றேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். மக்காவில் இருக்கின்ற பொழுது கூஃபா நகரத்தில் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய பெயரல்ல பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஜியாத் என்பது வேறு, இப்னு ஜியாத் என்பவர் வேறு. ஜியாதுடைய மகன் தான் இப்னு ஜியாத், அவருடைய பெரும் இப்னு ஜியாத் தான். இப்னு ஜியாத் தான் கூஃபாவில் ஆட்சி புரிகின்றார். ஆட்சி புரிகின்ற இந்த இப்னு ஜியாத் என்ன செய்கின்றார் சொன்னால், கூஃபாவில மிகப்பெரிய அட்டியல்களும் அனாச்சாரங்களும் மக்களுக்கு மத்தியிலே நேர்மை இல்லாமல் பரப்பிக் கொண்டும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். கூஃபா மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தையான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடிதம் எழுதி அனுப்புகின்றார்கள். ஹுசைன் அவர்களே, கூஃபாவுடைய மக்கள் எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அவர் மிகவும் வன்மையான முறையிலும் மிகவும் கடினத்தன்மையும் எங்களுடன் நடந்து கொள்கின்றார். ஆகையினால் நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்பதாக கூஃபா மக்கள் எல்லாம் கடிதம் எழுதி போடுகின்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 200க்கும் மேற்பட்ட நபருடைய கடிதம் எல்லாம் கை கொண்டு கிடைக்கிறது. இதனை நம்பி ஹுசைன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்காவிற்குரிய பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுக்கு விளக்கம் முறை எழுதிய மிகப்பெரிய உன்னதமான சஹாபி, அதே போன்று பெரும்பெரும் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கின்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், ஹுசைன் அவர்களே, நாயகத்துடைய வம்சவழியிலே பிறந்தவர் நீங்கள் கூஃபாக்கு செல்லாதீர்கள், அந்த மக்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள், உங்களை அழைப்பது போன்று அழைத்துவிட்டு பிறகு உங்களை கொலை செய்திருவார்கள் என்பதாக மக்காலுக்கு கூடிய பெரும்பெரும் சஹாபாக்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். ஹுசைன் அவர்களே, நீங்கள் சாதாரண ஆள் அல்ல, நபிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் எங்களை போன்று சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைத்தாலும், நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டால் உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டால் உங்களை யார் ஷஹீதாக்குகின்றார்களோ, யார் உங்களை கொடுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான வேதனை அல்லாஹ் கொடுப்பான். ஆகையினால் ஹுசைன் அவர்களை நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறார்கள். ஹுசைன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு முன்னால் பிறந்த தோழர்களே, மிகப்பெரிய வயதுக்கு மூத்தவர்களை நான் எதற்காக செல்கிறேன் என்று சொன்னால், படை பலத்தை திரட்டி போர் செய்வதற்காக செல்லவில்லை, கூஃபா நகரத்தை கைப்பற்றதற்காக செல்லவில்லை, அங்கே நடக்குகின்ற அநீதத்தை தட்டி கேட்டு நீதத்தை நிலைநாட்டுவதற்காக செல்கின்றேன் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பெரும் சஹாபாக்களிடத்தில் கூறுகின்றார்கள். மீறியும் சஹாபாக்களுடைய ஆலோசனை மீறியும் ஹுசைன் அவர்களும் அவருடைய குடும்பத்தில் சேர்ந்த பெண்களும் குழந்தைகள் எல்லாம் செல்கின்றார்கள் கூஃபா நகருக்கு. கூஃபா நகருக்கு செல்வதற்கு முன்பதாகவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோழரை அனுப்பி வைக்கின்றார்கள். தூதுக்குழு போன்று தோழர் செல்கின்றார். அந்த தோழரை கூஃபாவாசியில் மடக்கி கொலை செய்து விடுகின்றார்கள். இரண்டாவது நபரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள், அவரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். மூன்றாவது தூதுக்குழு ஒரு நபரை அனுப்புகின்றார்கள், அவரையும் கொலை செய்துகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா நகருக்கு சென்றிருப்பதுதான் நிலைமை அறிந்து கொண்டார்கள். உண்மையிலே மக்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், மக்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார் என்பதாக கூஃபா நகருக்கு சென்றுவிட்ட பிறகுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நல்ல முறை விளங்கியது. உடனே எழுந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். தன்னுடன் வந்த சஹாக்கள் இடத்திலே, தோழர்களே, நாம் இப்போது முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம், நம்ம எல்லாம் ஷஹீதாக்கப்படுகின்றோம், ஷஹீதாக்கப் போகின்றோம். ஆகையினால் என்னுடன் வந்தவர்கள் விரும்பினால் என்னுடன் இருங்கள், விரும்பாதவர்கள் எல்லாம் நீங்கள் மக்காவுக்கு செல்லுங்கள் என்பதாக அறிவிப்பு செய்கின்றார்கள். வந்த 70 நபர்கள் வந்தவர்களில் 19 நபர்கள் மட்டும்தான் தங்கினார்கள். மற்ற நபர்கள் எல்லாம் மக்காவுக்கு பயந்து சென்று விட்டார்கள். இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா நகரில் இருக்குகின்றார்கள்.
இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய அவன் மிலிட்டரியுடைய தளபதிக்கு அனுப்பி சொல்கின்றான், ஹுசைன் அவர்களை உயிருடன் பிடித்து வாருங்கள், இல்லை என்று சொன்னால் அவருடைய தலையை மட்டும் வெட்டி கொண்டு வாருங்கள் என்பதாக ஆணையிடுகின்றார். ஆனால் அந்த இராணுவத்துடைய தளபதி இருக்கக்கூடிய உமர் சாத் என்று சொல்லக்கூடிய பிரபலமான சஹாபி அவர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார், ஹுசைன் அவர்களே, உங்களுடைய கரத்தின் மேல் எனக்கு கை வைப்ப கூட தகுதி இல்லை, உங்களுடைய மேலில் மேல் கை வைப்பது கூட தகுதி இல்லை. நான் கூஃபா நகரத்தில் ராணுவ தளபதியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த கூஃபானுடைய ஆளுநராக இருந்தாலும் சரி, என்னுடைய அந்தஸ்து பதவிகள் எல்லாம் இந்த உலகம் வரைக்கும் தான். ஆனால் உங்களுக்கு இவ்வுலகிலும் மறுவுலகிலும் உயர்ந்த அந்தஸ்து உள்ளது. நாயகத்துடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய கரத்தை உங்கள் மேலின் மீது வைப்பதற்குரிய தகுதியில் என்பதாக ராணுவ தளபதி சொல்கின்றார். இறுதியாக சூழப்படுகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி தலைவர் இப்னு ஜியாத் கட்டளையிடுகின்றார், ஹுசைன் அவர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க கூடாது, உணவுகள் கொடுக்க கூடாது, அவர் அப்படியே நீங்கள் வைக்க வேண்டும். அவர் தண்ணீர் தாகத்திற்காக வேண்டி தாகம் எடுக்கின்ற பொழுது நதியை முன்னோக்கி விடார் அல்லவா, அப்போது அவர்களை ஈட்டு வைத்து நீங்கள் ஷஹீதாக்கிடுங்கள் என்பதாக இப்னு ஜியாத் என்பவர் கட்டளையிடுகின்றார். அந்த அடிப்படையில் ஹுசைன் அவர்கள் மிகவும் தாகித்திருக்கின்ற சமயத்தில் நதிக்கு செல்கின்றார்கள். தண்ணீர் குடிக்கின்ற பொழுது யூத ஒருவன் வேகமாக ஈட்டை வைத்து ஹுசைன் ரலியல்லாஹு முதுகுக்கு பின்னால் குத்திவிடுகின்றான். ஹுசைன் ரலியல்லாஹு ஈட்டியை பிடுங்கிவிட்டு தன்னை இடுப்பெடுத்து வருகின்றார்கள். அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஷஹீதாக்கப்பட்ட பிறகும் கூட அந்த யூதன் சும்மா விடவில்லை. ராணுவ தளபதி உமர் சாத் ரலியல்லாஹு அவர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம், ஆட்சிக்கு கட்டுப்பட வேண்டும், தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் மௌனம் காத்து கண்ணீர் சிந்தியவர்களாக அங்கே நிற்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை துண்டித்தெடுத்து அந்த கூஃபா நகருடைய ஆளுநருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இதுதான் உண்மை நிகழ்ச்சி. ஏனென்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக சென்றார்களே தவிர ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டியோ அல்லது அங்கு அரசாங்கத்துடைய பதவியை கேட்டு விரும்பி பெறுவதற்காக வேண்டிய செல்லவில்லை. நீதி கேட்டவருக்கு இந்த உலகத்தில் இதுதான் தண்டனை என்பதை வரலாற்றாசிரியர் பதிவு செய்கின்றார்கள். ஆகினால் இந்த நிகழ்ச்சியை வைத்து குறிப்பிடுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார் என்பதற்காக வேண்டி ஒரு சில கூட்டத்தினர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஷியா இது போன்ற கூட்டத்தினர் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய உடலிலே அடித்துக் கொள்கின்றார்கள். தன்னுடைய உடலிலே அடித்துக் கொண்டு ரத்தங்களையும் வெளியாக்கி நாங்கள் ஹுசைன் மீது அதிக பிரியம் வைத்துள்ளோம், அந்த துக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் என்பதெல்லாம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, லர்புல் ஹத்தி லைஸ மின்னா, எந்த ஒரு மனிதர்கள் நம்முடைய கன்னத்தில் துக்கத்திற்காக கன்னத்தில் அடித்துக் கொண்டு அழுகின்றார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தன்னுடைய குடும்பத்தில் மிகவும் பாசத்திற்குரிய பெற்றோராக இருந்தாலும் சரி, பாசத்திற்கும் நேசத்திற்குரிய மனைவியாக இருந்தாலும் சரி, அன்பு பாராட்டுகின்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது மிகவும் நேசத்திற்குரிய நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இறந்து விட்டார் என்று சொன்னால் 3 நாட்கள் மட்டும் துக்கம் நீங்கள் அனுசரியுங்கள். பிறகு 4ஆம் நாள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இதே ஒரு கணவன் இறந்து விட்டால் மட்டும் மனைவிக்கு 4 மாதங்கள் 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்க இஸ்லாம் அவளுக்கு மட்டும்தான் அனுமதி அளித்துள்ளதை தவிர அந்த கணவனுக்கு இறந்த மனைவிக்கு மட்டும்தான் 4 மாதங்கள் 10 நாள் துக்கம் அனுசரிக்க வேண்டும். இது அல்லாமல் யாராக இருந்தாலும் சரி 3 நாட்களுக்கு மேலாக துக்கம் அனுசரிப்பதை இஸ்லாம் ஒருபொழுதும் அனுமதிக்கவில்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறினார்கள். ஆகதான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்துடைய பேர குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வஃபாத்தானார்கள் அவர்களாக இருந்தாலும் கூட 3 நாட்களுக்கு மேலாக துக்கம் அனுசரிக்காதீர்கள். 3 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறினார்கள். அதன் சொல்வார்கள், ஜனாசா ஒரு மனிதர் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் உடனடியாக எடுங்கள் என்பதாக ஏன் நாயகம் அவர்கள் சொன்னார்கள்? குடும்பம் எல்லாம் அவர் மீது பாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவருடைய ஜனாசாவை நீங்கள் எடுத்து விடுங்கள். நாட்களும் நேரங்களும் தாமதிக்க குடும்பங்கள் எல்லாம் அவர் மீது வெறுப்பூரம் உண்டாகிவிடும். எப்போது அவர்களை கொண்டு அடக்கம் செய்வார்கள் என்பதாக மக்கள் உள்ளத்திலிருந்து வெறுப்பு கூறக்கூடிய நேரத்துக்கு முன்பதாகவே நீங்கள் அவரை தஃபன் செய்யுங்கள் என்பதாக நாயகம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுள்ளார் என்று சொன்னால்,
இஸ்லாத்திலே அனுமதிக்கப்படாத செயல் துக்கத்திற்காக வேண்டியோ மரணத்திற்காக வேண்டியோ முகத்தில் அடித்துக் கொண்டோ ஆடைகளை கிழித்துக் கொண்டோ அல்லது முஹர்ரமுடைய மாதத்தில் 1 முதல் 10 வரைக்கும் கறி மீன்கள் சாப்பிட மாட்டேன் என்பதாக மனத்தில் கொண்டோ இது போன்ற செயல்களை இஸ்லாம் ஒருபொழுதும் அனுமதிக்கவில்லை. இது போன்று செய்வதன் மூலமாக மனிதர்கள் நன்மையை சம்பாதிக்கவில்லை, மாறாக பாவத்தை சம்பாதித்துக் கொள்கின்றார் என்பதை மனதில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எதனை ஹலாலாக்கியதோ அதனை நாம் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், எதனை ஹராமாக ஆக்கியதோ அதனை ஹராமாக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே எல்லா நாட்களும் எல்லா மாமிசங்களும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட மாமிசங்கள் எல்லா நாட்களிலும் சாப்பிடலாம். ஆகினால் சில இஸ்லாமிய சமூக மக்கள் என்ன நினைத்துக் கொள்கின்றார்கள், முஹர்ரம் வந்துவிட்டு என்று சொன்னால் வீட்டில் விழாக்கள் நடத்தக்கூடாது, முஹர்ரம் முடிகின்ற வரைக்கும் எந்த ஒரு மாமிசங்களும் சாப்பிடக்கூடாது, நல்லது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக மனதில் பதிவித்துக் கொள்கின்றார்கள். அவைகள் முற்றிலும் தவறு என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூறினார்கள். ஆகதான் அரஃபாவுடைய பேருரை நபியர்கள் இப்படி சொல்லி காண்பித்தார்கள். தோழர்களே, சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், தோழர்களே, இன்று முதல் நீங்கள் மனதில் ஆழமாக பதிவேற்றுக் கொள்ளுங்கள், இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்து விட்டது. இதற்கு பிறகு நான் ஹஜ்ஜை செய்வனோ இல்லை எனக்கு தெரியாது. ஆகினால் இப்பொழுது விஷயத்தை சொல்கின்றேன். இஸ்லாத்தில் மூட பழக்கங்கள் அனைத்துமே இந்த காலு கீழாக போட்டு நான் புதைத்து விட்டேன். ஆகையினால் இஸ்லாத்தில் நல்ல நேரம் கட்ட நேரங்கள் என்பது கிடையாது, மூட பழக்க வழக்கங்கள் எதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. நான் எதனை சொன்னேனோ, அல்லாஹ் குர்ஆனில் எதனை சொன்னானோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றி நடந்து செல்லுங்கள், சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதாக நாயகம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அரஃபாவுடைய பேருடைய அழகிய போல உரை நிகழ்த்தினார் என்று சொன்னார். அதே நபி அவர்கள் அப்படி சொல்லி இருந்தால் ஒரு கால் ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் நேரத்தில் அவருக்காக உலகம் அழியும் வரைக்கும் நீங்கள் துக்கம் அனுசரி என்பதாக இருந்திருந்தால் நாயகம் அரஃபா தினத்தில் அன்றே கூறியிருப்பார்கள். ஆகையினால் இஸ்லாத்தில் ஒரு மனிதர் மரணித்து விட்டார் 3 நாட்களுக்கு மேலாக யாரும் துக்கம் அனுசரிக்க கூடாது என்பதாகத்தான் இஸ்லாம் அழகம் நமக்கு கூறி காண்பிக்கின்றது. அதே போன்று அரஃபா நாளில் பிறை 9, 10 அல்லது 10, 11 பிறை சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் இந்த 3 நாட்களுக்குள் 2 நாட்கள் நோன்பு நோற்பது மிகவும் உன்னதமான நோன்பு என்பதாக நாயகம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு தந்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு நோட்டார்கள். கடைசி ஆண்டு சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக உலகத்தில் வாழ்ந்தேன் என்று சொன்னால் பிறை 9 நோன்பு நோற்பேன் என்பதாக நாயகம் கூறினார்கள். ஆனால் நபி அவர்கள் அடுத்த ஆண்டு வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆகையால் பிறை 9 அல்லது 10 அல்லது 10, 11 2 நாட்கள் ஆஷுராவுடைய நோன்பு நோற்பது மிகவும் உன்னதமான சுன்னத்தான நோன்பு. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கலுக்கு பிறகு மிகவும் உன்னதமான நோன்பு என்று சொன்னால் ஆஷுரா நோன்பு தான். அதனால் இஸ்லாமிய சமூக மக்களாக நாம் நல்ல முறையில் சிந்தித்து பயன்பட வேண்டும். இந்த நோன்புகளை வீணடித்து விடாமல் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தாக கொடுக்கப்பட்ட இந்த நாளில் அந்த அமலை நாம் கையெழுத்தி கொண்டு அதை நாம் அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். இந்த ஆஷுரா விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இதற்கு அடுத்த ஆண்டு உலகத்தில் இருப்போமோ இல்லையே நமக்கு தெரியாது. ஆகையினால் இந்த ஆண்டு அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்ததன் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் இந்த நோன்பை மிகவும் வற்புறுத்தி கூறியதன் காரணமாக இந்த நோன்பு தான் ரமலான் கடமையாக்குவதற்கு முன்பதாக கடமையாக்கப்பட்ட நோன்பு முஹர்ரமுடைய மாதத்தின் ஆஷுரா நோன்பு தான் ஃபர்தா நோன்பாக இருந்தது. அப்படிப்பட்ட உன்னதமான நோன்பை நாம் நோக்க வேண்டும். அந்த நோன்பை நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த ஆஷுரா நோன்பை ஒரு மனிதர் நோட்டார் என்று சொன்னால் அவர் செய்த முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்குகின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறினார்கள். ஆஷுராவுடைய நாளில் யார் நோன்பு நோக்குகின்றாரோ அவர் முன் சென்ற சிறிய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார். கடல் நுரை அளவுக்கு அந்த மனிதனுக்கு பாவம் இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான நோன்பை நாம் நோக்க வேண்டும். அதே போன்று இன்னும் சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஷியாக்காரர்கள் இது போன்று உடலில் அடித்துக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு நீங்கள் சென்று பார்க்காதீர்கள், இருக்காது என்பதாகவும் அதிகமான பெரும்பெரும் உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். காரணம் அவர்கள் செய்வது பாவமான காரியங்கள். அல்லாஹ் அதாப் இறங்கக்கூடிய இடமாக நிலம் மாறிவிடுகின்றது. ஆகையினால் ஆஷுரா தினத்திலே இது போன்று ஷியான்னு சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்கம் அனுமதிக்கப்படாத விஷயத்தை அவர்கள் செய்வதன் காரணமாக பத்திரிகைகளிலும் அதே போன்று ஊடகங்களிலும் போடுவார்கள், முஸ்லிம்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி உடலிலே கத்திகளை கொண்டும் சங்கிலிகளை கொண்டும் அடித்துக் கொண்டார் என்பதாக பெரிய பெரிய படங்கள் எல்லாம் போட்டுவார்கள். ஆனால் ஷரியத்துடைய அடிப்படையிலே ஃபத்வா ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஷியா இஸ்லாமியர்களா இல்லையா என்று பார்க்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய உன்னதமான ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதாகத்தான் ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். மார்க்க தீர்ப்பு அவர்கள் முஸ்லிம் இல்லை என்பதாகத்தான்
ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். ஏனென்று சொன்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களையுமே அவர்கள் திட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு மனிதர் உமரை அபூபக்கர் அவர்களையும் உமர் அவர்களையும் திட்டுகின்றவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதாக நாயகம் அவர்கள் கூறினார்கள். புகாரி ஷரீஃபில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உன்னதமான அபூபக்கர் அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திட்டுகின்றார்கள், ஏசுகின்றார்கள். அதன் காரணத்தின் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவருடைய கூட்டு என்னென்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் கலீஃபா. அவருடைய அகீதா கொள்கை என்னென்று சொன்னால் ஷியா சொல்லக்கூடிய கூட்டத்திலே உன்னதமான கொள்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருக்கு பிறகு முதல் கலீஃபா யார் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் கலீஃபா. அலி அவர்களை அபூபக்கரும் உமரும் ஓரங்கட்டிவிட்டு அவர்கள் முதலிடத்தை பிடித்துட்டார் என்பதல்லாஹ் நவுதுபில்லாஹ் அவர்கள் கூறுகின்ற உன்னதம் ஒரு வார்த்தை தான் ஆகுது. அதனால் அவருடைய கொள்கை அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அதிகமாக புகழ்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் கலீஃபா என்பதாக கூறுவார்கள். அதே போன்று அவருடைய தொழுகையுடைய நேரங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 3 வக்து நேரம் தொழுகைதான் அவருடைய நேரங்கள். அதே போன்று அவருடைய பாங்கனுடைய சொல்லுகின்ற சமயத்தில் இப்படி சொல்வார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு என்பதாக சேர்த்து கூறுவார்கள். பாங்கனை கேட்டிருக்கலாம், நான் கேட்டிருக்கிறேன். சொல்லுகின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அலி ரலியல்லாஹு அவர்களையும் சேர்த்து கூறுவார்கள் பாங்கில். ஆகையினால் நம்முடைய கருத்து என்று சொன்னால் இது போன்ற ஷியாக்காரர்கள் அடிக்கக்கூடிய இடத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பதோ அல்லது அந்த இடத்திற்காக சென்று பார்ப்பதற்காக செல்வதோ குற்றம் என்பதாக ஃபத்வா ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இது போன்ற இடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது போன்ற இடங்களில் சென்று பார்ப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக அதிகமாக நம்மளை துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், அகிலத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களும் குர்ஆனும் எந்த அடிப்படை நோக்கத்தின் வழியாக நபியர்களுக்கு காண்பித்தார்களோ அந்த அடிப்படையில் அனைத்து முஸ்லிம்களும் வாழ வேண்டும், அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று திரண்டு வாழ வேண்டும் என்பதாக நாம் துஆ செய்வது நம்ம மீது கட்டாய கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் முஹர்ரத்துடைய மாதத்தில் மறந்துவிடாமல் செய்கின்ற அமல் பிறை 9, 10 அல்லது 10, 11 நோன்பு நோருங்கள். வாலிபர்களும் சரி வயதிகளும் சரி நோன்பு நோருங்கள். நோன்பு முக்கியமான நோன்பு, மிகவும் சுன்னத்தான நோன்பு. அதனால் வருகின்ற சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள், சனிக்கிழமை பிறை 9, ஞாயிற்றுக்கிழமை பிறை 10, திங்கட்கிழமை பிறை 11. அதனால் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஞாயிறு திங்கள் மறந்திடாமல் நோன்புகள் நோருங்கள். அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நோன்பு, ரமலானுக்கு அடுத்த பிறகு கடமையாக்கப்பட்ட நோன்பு, உன்னதமான நோன்பு. இப்படிப்பட்ட நோன்புகள் நோற்று அல்லாஹ்விடத்தில் இது போன்ற தீய விஷயங்களை விட்டு பாதுகாத்து ஷரியத் எதனை ஹலாலாக ஆக்கியது அதன் அடிப்படையில் வாழக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு நசீபாக்குவானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்